வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர் புத்தகத்தில் இருந்து நாளொரு நற்சிந்தனையாக ஜூன் 22 இன்றைய சிந்தனையில் கடமையில் விழிப்புணர்வு என்ற சிந்தனையில் சிந்திப்போம். சாமிஜி அவர்கள் திறந்த மனப்பான்மையோடு கருத்தை மனதில் வாங்கிக் கொள்வது, அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வது, குற்றத்தை கண்டபோதும் அதை மன்னித்து மறந்து விடுவது, இந்த 3 தன்மைகளை நம் எல்லோரிடமும் வளர்க்கப்பட வேண்டும் என்று சுவாமிஜி அவர்கள் கூறியிருக்கின்றார். இதோடு தீமையை நீக்கி நன்மையே செய்தல் என்று தன்மையும் வேண்டும் அனைவருக்கும் என்று கூறியிருக்கின்றார். பிறருக்கு உதவி புரிதல் கூட நம் இக்காலத்தில் விழிப்போடு இருக்க வேண்டியுள்ளது அல்லவா? உதவி தேவைப்படுவர்களுக்கு அதற்கு தகுதி உடையவர்கள்தான் நம்மை நாடு வருகின்றார்கள் என்று நினைப்பதற்கில்லை. அப்படி தகுதி உடையவர்களாயிருப்பினும் தகுதி பெற்ற எல்லோருக்குமே நாம் உதவி செய்ய முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு கனிமரம் வளர்க்கின்றோம், கனிகளை மட்டும்தான் கொடுத்து உதவ வேண்டும். அதை விட்டு மரத்தையே வெட்டி கொடுத்து விட்டால் பிறகு கனி எப்படி கிடைக்கும்? பொருள்களை பறிக்கவே சிலர் பற்பல வேடங்களை நம்மை நாடி வருகின்றார்கள் இக்காலத்தில். பிறருக்கு உதவி செய்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியுள்ளது. பிறர் உதவி என்பது கூரிய ஆயுதம் போன்றது. தவறி மாட்டிக்கொண்டால் அதற்கு நாமே பலியாகி விடுவோம். விழிப்பு நிலையோடு தான் நம் அளவுக்கு தக்கபடிதான் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு நீதிபதி முன் நிறுத்தப்படும் குற்றவாளியை எப்படி அந்த நீதிபதி அவன் குற்றவாளி அற்றவனாக இருக்கக்கூடும் என்று விசாரணையை துவங்குகின்றாரோ, அதுபோல் நம்மிடம் உதவி நாடுபவரை இவன் ஏன் ஏமாற்றக்காரனாக இருக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு பிறகு நல்லவன்தான் என்று சோதித்து அறிந்த பிறகே அளவோடு உதவி அளிக்க வேண்டும். உலக கடமையில் ஈடுபட்டுள்ள நமக்கு பல பொறுப்புகள் உண்டு. எவ்வளவு விழிப்புடன் நம் கடமைகளை செய்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் நம் வாழ்வில் இனிமையாக காண முடியும் என்பது அருள் தந்தையினுடைய கருத்தாகும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.